இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஆலன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரு மனோஜ் கிருஷ்ணா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சூப்பர் இருக்கீங்க? சார். ஸோ வாழ்த்துக்கள் ஆலன் படத்துக்கு. Thank ஸோ you. ஆலன் படத்துக்கு வந்து நிறைய நல்ல நல்ல ரெஸ்பான்சஸ் வந்துச்சு, ரிவ்யூஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சஸ் வந்துச்சு உங்க ஒர்க்கு? அதான் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நிறைய பேர் கிரிட்டிக்ஸ்லாம் வந்துட்டு மியூசிக்கை அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் வந்து சீனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது இன் ஜென்ரல். படத்தோட ஓட்டத்துக்கு மியூசிக் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி நல்லாவே ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஓகே. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்றது தான் உங்களுடைய கனவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்து. பட் இப்போ அந்த பேர் டைட்டிலில் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தியேட்டரில் போய் பார்க்குறப்போ அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷம். அம்மா அப்பா எல்லாரும் போய் பார்த்தாங்க. லைக் ஃப்ரெண்ட்ஸ், லாட் ஆஃப் பீப்புள் தேர் சப்போர்ட் எல்லாமே இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஜாப் தான். ஏன்னா நான் வந்து ஜென்ரலாக பேக்ரவுண்டாக பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் வந்து பாட ஆரம்பித்தேன். அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்க ஆரம்பித்தேன் பாடுறதுக்கு கர்நாடிக் மியூசிக். அதுக்கப்புறமா அம்மா வந்து கர்நாடிக் மியூசிஷியன், நிறைய ட்ரெடிஷ்னல் மியூசிக் உள்ள இருக்காங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே மியூசிக் கச்சேரி, கர்நாடிக் மியூசிக் அப்படி தான் என்னோட ஐடியாவே இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு வயசு ஜென்ரலாகவே சினிமா பாட்டு கேட்பாங்க வீட்டில். ஸோ நிறைய பழைய பாட்டெலாம். ஸோ நான் ஷோஸு அது இது இந்த ரியாலிட்டி ஷோஸ்லலாம் பாடிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் ஜெயா டிவியில் கூட ஒரு வாட்டி இதுக்கோ பாடியிருக்கேன். ஓ, ஸோ ஓகே. ஐவ் பீன் பார்ட் ஆஃப் ரியாலிட்டி ஷோஸ். ஸோ அது ரியாலிட்டி ஷோவில் பாடியிருக்கேன். அப்புறம் அதெல்லாம் பாடிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்பி கர்நாடிக் மியூசிக் இப்படியே சுற்றிட்டு இருந்தது. ஏதோ ஒரு லைக் அதுக்கப்புறமா நான் ஷான் ரோல்டன் கிட்ட மியூசிக் அசிஸ்டண்ட்டாகவும் மியூசிக் ப்ரொடியூசராகவும் ஐ வாஸ் ஒர்க்கிங், ஸ்டில் ஒர்க்கிங் ஆல்சோ. ஸோ அவருக்கு ஒர்க் பண்ணும்போது தான் அவர் தான் எனக்கு இந்த சினிமாங்கிற ஒரு விஷயத்தையே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அது வரைக்கும் நான் டெஃபினட்டாக மியூசிக் டைரக்டர் ஆகிறேன் அப்படிங்கிற ஐடியாவில் நானே இல்லை. அது வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணது தான். அவர் வந்து மியூசிக் ப்ரோக்ராமராக என்ன ஹீ ட்ரெயின்ட் அண்ட் நான் நிறைய அவரோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் தான் எனக்கு வந்து இந்த மியூசிக் டைரக்ஷன் இப்போது என்னோட பேர் மியூசிக்னு வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து இட் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தென் ஆஃப் த டே பிக் ஸ்க்ரீனில் நம்ம பேர் பார்க்குறது ஒரு பெரிய ட்ரீம் தானே. என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துலேயே என்னால் நிறைய கொலாபரேஷன்ஸ் பண்ண முடிஞ்சுது, நிறைய ஆர்டிஸ்ட் ஃபீச்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது எல்லாமே எனக்கு இட் வாஸ் அ மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு இப்போ நம்ம டக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னா அவர் மியூசிக் டைரக்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்குள்ள ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டும் இருக்கு. ஸோ ஒர்க் வைஸாக உங்களுக்கு அது எப்படி அது டிஃபர் ஆகும்? ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக உங்களோட ஒர்க் எப்படி இருக்கும்? மியூசிக் ப்ரொடியூசருங்கும் போது நமக்கு வி வில் லைக் நமக்கு ப்ரீஃப் கொடுக்கப்படும்ல. ஸோ மியூசிக் டைரக்டர் தான் கம்போசர், லைக் ஹீ கம்போசஸ் தி மியூசிக் அண்ட் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படியும் அவங்களோட மியூசிக் படியும் நம்ம மியூசிக் ப்ரொடியூசராக வேலை பார்ப்போம் when we work for others. அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர் அப்படின்னா வந்து ஐ திங்க் இப்போ நம்ம கம்போசிஷன்னு இருக்குல்ல, டியூனு அப்படின்னு, அதுக்கு பின்னாடி ஒன்று கேட்குதுல்ல, ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு இப்படி சவுண்ட் ஆகுது, இந்த இடத்துல பியானோ வருது, இங்கே வந்து ரிதம் வருது, இங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் தான் கொண்டு வராங்க. ஸோ அதுதான் மியூசிக் ப்ரொடியூசரோட ஜாப். பட் அந்த கம்போசிஷன் பார்ட் ஆஃப் இட் வந்து இது ஒரு கம்போசர் பண்ணுறது தான். இன்ஃபேக்ட் ஹாலிவுட்லலாம் இன்னும் மியூசிக் கம்போசர் மியூசிக் ப்ரொடியூசர்னு அது பிரிச்சே இருக்கு. லைக் பெரிய கம்போஸ் பண்ணுறவங்க கம்போஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ப்ரொடியூஸ். இங்கே மியூசிக் ப்ரொடியூசரும் மியூசிக் கம்போசரும் சேர்ந்து மியூசிக் டைரக்டர் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய பேக்ட்ராப் வந்து உங்களுடைய பேஸ் வந்து கர்நாடிக் சிங்கிங் தான். லைக் வந்து நான் ஒரு கச்சேரி போகிற மாதிரி அந்த ஒரு பிளானிங்கில் தான் இருந்தேன். இன்ட்டு சினிமான்றது வந்து நிறைய ஷான் அவர்கள் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்ட்டு. பட் உங்களுக்கான அந்த லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பக்கம் வந்து இது டோட்டலாக வேற ஒரு பக்கம் சினிமாக்குன்னு பார்க்குறப்போ அதுக்கான இசை, அதை தயாரிக்கிற ஒரு பரிமாணம் கற்றுக்கிற ஒரு ப்ராசஸ் இருந்திருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கற்றுக்கிட்ட விதங்கள் பற்றி சொல்லுங்களேன். இந்த ப்ராசஸ் நம்ம கேட்குற மியூசிக் தான். ஸோ எனக்கு பை வித் லைக் தேங்கிங் மை பேரண்ட்ஸ், பிகாஸ் எனக்கு அந்த ஸ்ட்ரிக்டாக இதுதான் பாடணும்லாம் எதுவுமே இல்லை. நான் மியூசிக் கேட்கறது வந்துட்டு எப்போவுமே கேட்கலாங்கிற ஓப்பனாக தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ நம்ம கேட்ட மியூசிக்கும் இட் கான்ட்ரிபியூட்ஸ் அலாட். இப்போ ரேமான் சாரோட மியூசிக் வந்து ரொம்ப ஒரு ரெவலேஷனாக இருந்தது. லைக் ஏன்னா நான் பிறந்த டைமில் ரேமான் சார் வந்து உண்மையாகவே ஹி வாஸ் எ ஹீரோ. லைக் ரொம்ப கிட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணும். ஸோ
அதுக்கப்புறம் ரஹ்மான் சார் தான் வந்து நம்மளை ஈர்த்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தா ஓ இளையராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, இவ்வளோ பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ள போய் சும்மா என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ஹஸ் டன் சம் மேட் ஒர்க், லைக் ரொம்ப பெரிய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இன்டர்நேஷ்னலான ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய ரெவல்யூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களை கேட்டு கேட்டு தான் நமக்கு இப்போ ஏதோ பண்ற இது இவங்களோட இன்ஃப்ளூயன்சஸ். அதுக்கப்புறமா கேம் டு ஷானன்னா அவர் நிறைய ஆர்டிஸ்ட் எனக்கு இது பண்ணியிருக்காரு, இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ஆர்டிஸ்ட் கேளாது அதெல்லாம் நிறைய பேர் கேட்டு அது மாதிரி ஒரு கல்மினேஷன் ஆஃப் லிசனிங் டு லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் அதை உபயோகப்படுத்தும் போது அது நல்லா வருது. அப்படிதான் அதுதான் என்னோட லேர்னிங்காக பார்க்குறேன். ப்ளஸ் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷான் அண்ணாவோட. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரம் சிங்கிங் டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சினிமாவில் எப்படி மியூசிக் வந்து மேக் ஆகுதுன்றதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க. ஆலன் படத்துக்காக ரொம்ப முக்கியமான போர்ஷன்ஸில் ஆர்ஆருக்காக வந்து நீங்கள் நிறைய ஆர்கெஸ்ட்ராக்கெலாம் போய் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதான் ஸோ ஆலனோட ஆல்பம்க்கு வந்து பாடல்களுக்கு வந்து புடாபெஸ்ட் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வந்து 4 பாட்டுலையுமே வாசிச்சிருக்காங்க. ஃபுல் ஆல்பம்லேயுமே அவங்க ஃபீச்சர் ஆயிருக்காங்க. அது ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆர்கெஸ்ட்ராஸ். அவங்கள ரெக்கார்ட் பண்ணி அவங்க தே ஆடட் தேர் கலர் டு தி ஆல்பம். அண்ட் ஆர்ஆரில் தட் இஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்துட்டு ஸ்டுடியோ 28 அப்படின்னு தாய்லாண்டில் பேங்காக்ல தேர் இஸ் அன் ஆர்கெஸ்ட்ரா. ஸோ அவங்களோட ஒரு 20 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் ஃபார் தி பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதுவும் அவங்களுமே ரொம்ப ஒரு அவங்களோட மியூசிக் நான் லேட்டாக தான் கேட்டோன்னே ரொம்ப பயங்கரமாக இருந்தது அவங்களோட செஷன் பிளேயிங் ஸ்கில்ஸ். ஸோ நான் அதுக்கப்புறமா அப்ரோச் பண்ணி ஐ காட் டு ரெக்கார்ட். நான் போய் பேங்காக்ல போய் வென்ட் வித் மை டீம் அண்ட் வி ரெக்கார்டட் தேர் இந்த படத்துக்காக. ஸோ அவங்களும் சூப்பராக தே கான்ட்ரிபியூட்டட் ஃபார் தி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆஃப் தி ஃபிலிம். ஓகே சார். பட் இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம். இப்போ நீங்களும் போயிருக்கீங்க, போய் ரெக்கார்ட் பண்ணி வந்திருக்கீங்க, அதை கேட்குறப்போ சூப்பராக. பட் இங்கே இருக்கிற ஆர்கெஸ்ட்ராலாம் விட்டுட்டியே அங்கே போய் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. யா இன் ஜென்ரல் அப்படி இல்லை, இங்கேயும் சூப்பராக வாசிப்பாங்க. ஜஸ்ட் ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட். இந்த படத்தில் வந்து இங்கேருந்தும் நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கெஸ்ட்ராஸ் ப்ளஸ் லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ், கிட்டாரிஸ்ட்ஸு, சிங்கர்ஸு, என்ன சொல்கிறது, ரிதம் பிளேயர்ஸ் எல்லாருமே இங்கேருந்து தான் வாசிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லாட் ஆஃப் பீப்புள் கெட்டிங் இன் டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் கெட்டிங் இன் டு ஒன் ப்ராஜெக்ட் வில் கிவ் ஒன், என்ன சொல்கிறது, அது ஒரு கலர் கொடுக்கும்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. அதனால பண்ணுறது தான். எல்லாம் இங்கேயும் சூப்பராக சென்னை ஸ்லிங்ஸ் எக்ஸ்ட்ராடனரி வாசிப்பாங்க, அவங்களையும் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ இதை தாண்டி இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ராஜசாரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருப்பார், நான் தான் வந்து ஆக்சுவலாக வந்து எல்லா மியூசிஷியன்ஸ் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வர மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக வந்து நிறைய ப்ரோக்ராமிங் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் கேட்குறதுல வந்து மியூசிக்கே இல்லைன்னா சொல்லுவேன். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக போய் ஒரு 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 பீஸ் மியூசிக் வேணுன்றதுக்காக போய் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்திருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்க? ரியல் மியூசிக் இஸ் ஆல்வேஸ் ரியல் மியூசிக். அது வந்து என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மியூசிக் அது மியூசிக் இல்லைங்கிற டாக்குள்ள நான் போல. பட் லைவ் மியூசிக் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டெஃபினெட்லி அது வந்து ஒரு மேஜிக் தான். அது வந்து இட் கான் பி மேட்ச்ட் பை எனிதிங் எல்ஸ் ஆர் பை ப்ரோக்ராம். ஒரு கிட்டார் ப்ரோக்ராம் பண்ணுறேன், வயலின் ப்ரோக்ராம் பண்ணுறது. ப்ரோக்ராமிங் இஸ் டெஃபினெட்லி இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்டுக்கு வி கேன் ப்ரோக்ராம் லைக் லைவ். பட் என்னன்னாலும் ஒரு 10 மியூசிஷியன் சேர்ந்து வாசிக்கும் போது இருக்கிற ஒரு சோலுக்காக தான் அது கண்டிப்பாக ஐ ஆல்சோ ப்ரிஃபர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு 10 பேர் வந்து வாசித்து நம்ம பாட்டை நான் அவங்களோட சோல் அந்த பாட்டுக்குள்ளே வருங்கிறது என்னோட பிலீஃப். இன்ஸ்டட் நாங்கள் ஒருத்தரே வந்து எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணுறதை விட ஒரு 10 பேர் ஒரு பாட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அது ஒரு வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் டு த சாங் இஸ் வாட் ஐ ஃபீல். அதனால வந்து ஐ ஆல்வேஸ் வுட் லவ் டு ரெக்கார்ட் லைவ் மியூசிக். இந்த சேம் டைம் எலக்ட்ரானிக் மியூசிக் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற டைரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, பயங்கரமான. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரான்ஸு, இடிஎம் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் ஸ்டஃப். ஸோ அதுவுமே நான் பெரிய ஃபேன் தான். அதுவுமே மியூசிக் தான். இது மியூசிக் அது மியூசிக் இல்லைன்னு கிடையாது. டெஃபினட்டாக அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது டெஃபினட்டாக. ஆலன் படத்துக்காக நீங்க ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண சாங் எந்த சாங் சார்? ஆலனுக்காக நான் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து யாழிசையே அப்படிங்கிற பாட்டு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. சும்மா கம்போஸ் பண்ணி சிவா சார் டைரக்டர் கம் ப்ரொடியூசர் அவருக்கு அமிச்சோடனே ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. இது சின்மை பாடலாமான்னு கேட்டேன். ஓகே பாடலாம் அப்படின்னாரு.
வி ரெக்கார்டட் சின்மயி அண்ட் கார்த்திக் நேதாவோட வரிகள் ப்ளஸ் அது ரொம்ப ஒரு ஓல்ட் ஸ்கூல் சாம் தேவைப்பட்டது அந்த பாட்டுக்கு. ஒரு அதனால அந்த ஸ்பேஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டேஜாக இருக்கணும். அந்த பாட்டு கேட்டால் ஒரு பழைய நினைவுகள் வரணும் அவங்களுக்கு சவுண்டிங்காக அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. அது முடிஞ்ச அளவு அந்த பாட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், சின்மயி அவங்க வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக அதை பாடிடுவாங்க, எவ்வளோ ஒரு டஃபஸ்ட் கம்போசிஷனாக இருந்தாலும்ட்டு. ஸோ நீங்கள் செல்ஃபாக பார்த்துருப்பீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ ஓகே இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இடம், பட் இது சூப்பராக பாடிட்டாங்களேன்னு உங்களுக்கு ஒரு வாவ் ஃபேக்டர் இருந்திருக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணப்போ. ஆமாம், சரணம்ல அந்த பாட்டில் வந்து ஒரு ஒரு டியூன் ஒன்று வரும். அது வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி நான் பண்ணும் போதே அது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு தான் வரும். ஸோ அதனால சரி ஓகே இது மட்டும் கரெக்டாக டேப் பண்ணிடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அது பயங்கரமாக இருந்தது. அவங்க ரெக்கார்ட் பண்ணி அது கேட்டோடனே என்னோட ஒர்க் பண்ணுற பீப்புளெலாம் சொன்னாங்க எக்ஸ்ட்ரானரி பிரிச்சுட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த சரணமோட எண்டு நோக்கி வர போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா நெயில் பண்ணிட்டாங்க சின்மயி. ஸோ உங்களோட இன்னொரு விஷயத்துக்காக பாராட்டும், ஏன்னா இந்த ஒரு ஆல்பமாக எடுத்து பார்க்குறப்போ நிறைய நம்ம ரசித்த சிங்கர்ஸ் இப்போ சின்மயி இருக்காங்க, இன்னொரு பக்கம் சங்கர் மகாதேவன் அவர்கள் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஆல்பம் நேம்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அஸ் 90s கிட்டாக பார்க்குறப்போ இந்த ஆல்பமில் இவங்களோட பேர்லாம், ஸோ இது நீங்கள் வந்து ஓனாக நீங்கள் கம்போஸ் பண்ணி இந்த நேம் வந்து நான் உங்களோட கம்போசிஷனில் இருக்கிறப்போ உங்களுக்கு அது பெரிய ஹாப்பியாக இருந்திருக்கும். டெஃபினட்டாக. ஸோ அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது? ஆமாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆல்பம் வந்து நமக்கு இவ்வளோ சிங்கர்ஸ் அண்ட் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, லைக் நம்ம சைல்டுஹுட்டை ரூல் பண்ண சிங்கர்ஸ் லைக் சின்மயி, சங்கர் மகாதேவன், ப்ளஸ் நியூ ஜென் சிங்கர் லைக் நிகிதா காந்தி இஸ் ஆல்சோ தேர். ஷான் ரோல்டன் பாடியிருக்காரு, மை மென்டார். ஸோ எனக்கு என்னென்னா சாலிட் சிங்கர்ஸ் ஃபீச்சர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ப்ராஜெக்டில். அண்ட் ஃபஸ்ட்டு படத்தில் இவ்வளோ சிங்கர்ஸ் ஃபீச்சர் பண்ணுறது வந்துட்டு ஜென்ரலாக கொஞ்சம் ரேர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். பட் எங்கள் டைரக்டரும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார். ஸோ இந்த பாட்டுக்கு இது டிசர்விங்னா இது டெஃபினட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சங்கர் மகாதேவன் சார் மாதிரி லெஜண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியுது. இன் அ வே ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் டு ரெக்கார்ட் ஆல். சங்கர் மகாதேவன் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பண்ணிட்டோம். அது வந்து காசியில் ஷூட் பண்ண போகிறாங்க. அண்டு அது வந்து ஒரு ரொம்ப டீப்பான சிச்சுவேஷனில் வர பாட்டு. லைக் அதை வச்சு தான் படமே தொடங்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த பாட்டு பண்ணிட்டேன். கிளாசிக்கல் மியூசிக் தான் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி நான் ஒரு வாய்ஸ் வச்சுருந்தேன் மைண்டில், ஒரு கர்நாடிக் மியூசிஷியன். ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு ஓகே ப்ரொசீட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சிங்கரோட ப்ரொசீடாக பண்ணுற ரேஞ்சில் தான் இருந்தோம். அப்போது நாங்கள் ஏதோ சும்மா பேசும்போது இந்த சிங்கர் போகலாம், இவங்கள மாதிரி போகலான்னொடனே நான் சங்கர் மகாதேவன் சார்லாம் நமக்கு மைண்டில் வந்திருப்பாங்க. பட் எப்படி அவ்வளோ பெரிய பட்ஜெட்ஸ், அவ்வளோ பெரிய விஷயங்களை எப்படி நம்ம பண்ண முடியும்? அண்ட் அப்போ வேற சங்கர் மகாதேவன் சார் காட் இஸ் கிராமி வாங்கிட்டு ஹி வாஸ் இந்த யூஎஸ். எப்படி சார் அப்படின்னு கேட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் சரி இவங்க தான் போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிக்ஸ் ஆயாச்சு. சடனாக எங்கள் டைரக்டர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி மனோஜ் இந்த பாட்டு சங்கர் மகாதேவன் தான் பாடணும் அப்படின்னு. சார் எப்படி? இல்லை நான் பேசுகிறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவர் வந்து கோஆர்டினேட்டர் யாரோ மூலியமாக ஹி சென்ட் த சாங். கேட்டோடனே அவர் சங்கர் சார் வந்து கேட்டு ஹீ லவ் த ட்ராக் இட் சீம்ஸ். ஸோ அந்த பாட்டு வந்து கேட்டுட்டு அப்புறமா என்னோட ஹீ கனெக்டட் ஆன் த கால் அண்ட் ஹி வாஸ் லைக் ஹாய் மனோஜ், ஐ ஹர்ட் த சாங், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, ஐ ரியலி காட் எக்ஸைட்டட் லிசனிங் டு திஸ் அண்ட் ஐ லவ் டு சிங் திஸ், நான் கண்டிப்பாக பாடுறேன் இந்த பாட்டு அப்படின்னு சொன்னும்போது எனக்கு ரொம்ப அது இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து இவ்வளோ அசால்ட்டாக கால் பண்ணி நம்மள்ட்ட இதை சொல்லணுங்கிறது டெஃபினட்டாக அது இல்லையே, பாடிட்டு போயிடலாமே. ஸோ அண்ட் அதுதானே இன் ஜென்ரலில் ஒரு நாமாவும் இருக்கும், லைக் பாடிட்டு போயிடுவாங்க. பட் லிட்ரலி ஹீ ஸ்போக் டு மீ ஆன் அ கால். அப்புறமா ஐ வென்ட் டு மும்பை அண்ட் வி இன்ட்ராக்டட், ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே சட்டுன்னு எல்லாமே முடிஞ்சுது. செம்மையாக பாடிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு நான் கிளம்பிட்டேன். அவர் வீட்டிலேருந்து கிளம்பி கார் கிட்ட போகும்போது சடனாக வந்து அந்த இன்ஜினியர் வந்து கூப்பிட்டு சார் வான்ஸ் டு, அப்புறமா உள்ளே வந்தோடனே கம் ஐ கிவ் அ பைட் ஃபார் யூன்னு சொல்லிட்டு அந்த பைட் ஒன்று கொடுத்தாரு. கொடுத்து என்னை பற்றி பேசி அந்த வீடியோ கூட இன்ஸ்டாகிராம்லலாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவ்வளோ ஹம்பிள்னஸ் இருக்குது அவங்கள மாதிரி ஆர்டிஸ்ட். ஏன்னா அவங்க பார்க்காத ஹைட்ஸ் கிடையாது. கண்டிப்பாக அவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க, அவ்வளோ பெரிய ரெகக்னிஷன்ஸ் கிடச்சிருக்கு. அவங்க வந்து ஒரு யங்ஸ்டரை வந்து சப்போர்ட் பண்ணி நல்லா வரணும்னு சொல்லி ஒரு பாட்டு பாடி கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு
ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரி மூமெண்ட்டாக இருந்தது. அண்ட் தேங்க் சங்கர் சார் ஃபார் டூயிங் தட் டு மீ. அண்ட் அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு வந்து பண்ணதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். டெஃபினெட்லி ஒரு 10 வருஷம் கழிச்சு ஐ வில் பி ஹாப்பி ஃபார் டூயிங் தட் சாங். ஸோ ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க அவர் ஒரு லெஜெண்டரி சிங்கர். பட் ஸ்டில் உங்களோட கம்போசிஷன் அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் அதனுடைய கிரியேட்டர். நான் நிறைய பாட்டு பாடியிருக்கேன் சின்ன வயசுல காம்படிஷன்ஸ்ல. நான் சங்கர் மகாதேவன் சார் பாடின நிறைய பாட்டு வந்து நான் காம்படிஷன்ஸ்லலாம் பாடி ப்ரைஸஸ் அது இதுன்னு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு டைம்ஸ். அப்படி இருக்கும்போது இப்போ என்னோட ஒரு பாட்டில் அவர் பாடுறாரு அப்படிங்கும் போது இட் வாஸ் லைக் வெரி ஸ்பெஷல். ஓகே. ஸோ அந்த ரெக்கார்டிங் செஷனில் மேபி அவர் நீங்கள் நினச்சதை விட எக்ஸ்ட்ரா நிறைய பாடிட்டாரா, இல்லை வேற ஏதாவது ஒரு சில கரெக்ஷன்ஸ் நீங்கள் சொல்கிறப்போ அதை கேட்டுக்கிட்டு திரும்ப பாடின மூமெண்ட்ஸ்? அவரே சூப்பராக தான் எக்ஸ்ட்ரா நிறையா பாடினாரு. இட்ஸ் நாட் அபவுட் குட் அண்ட் இது எல்லாமே சூப்பராக தான். அவர் எப்படி இதுவாக பாட முடியும், சூப்பராக பாடினாரு. பட் எனக்கு ஒரு 2-3 தாட்ஸ் இருந்தது, இந்த மாதிரி வைக்கலாமான்னு. அது கூட ஒன்றுமே கேட்கல. ஹி வாஸ் லைக் இமீடியட்டாக பாடினார். அப்படியே பாடி ஆல் குட். இவர் நம்ம பாட வச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த பாட்டுக்கு சூஸ் பண்ணீங்களா ஷானை? அப்படிலாம் சூஸ் பண்ணல. அப்படி மியூசிக் பண்ண முடியாது இல்லை, டெஃபினட்டாக அப்படி இல்லை. பாட்டு பண்ணும் போது எனக்கு அவர் வாய்ஸ் கேட்டுது. அண்ட் அது ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாகவும் எனக்கு இருந்தது. அதான் ரெண்டுமே கொலைட் ஆச்சு. இந்த பாட்டு பண்ணோடனே அது நீங்கள் அந்த பாட்டு கேட்டாலும் தெரியும், அந்த பாட்டு வேற ஒருத்தருக்கு பண்ணி ஷான் பாடின மாதிரி இருக்காது. அவர் பாடினதுக்கு கரெக்டான சாய்ஸ் தான் அந்த பாட்டு. ஸோ அந்த ஒரு இதுதான். ஸோ பண்ணிட்டு பாடிட்டு நான் சும்மா ட்ராக் பாடி அவருக்கு அமிச்சேன். ஹி லைக் த சாங். ஹி டோல்ட் ஐல் சிங் திஸ் அண்ட் ஹி சாங் ஃபார் மீ. ஸோ நீங்கள் பாடின பாட்டு, ஸோ அந்த செஷன் எப்படி இருந்தது? நீங்கள் பாடியிருக்கீங்களா அந்த படத்தில்? ஆமாம், நிகிதா காந்தியும் நானும் பாடியிருக்கோம் ஒரு பாட்டு. நிகிதா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கொலாபரேட் பண்ணுறேன் இன் ஜென்ரல். ஸோ இட் வாஸ் அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு பாப் ஸ்பேஸில் இருக்கிற பாட்டு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யாழிசே வந்து ஒரு விண்டேஜ் ஓல்ட் ஸ்கூல் ஸ்பேஸில் இருக்குது. நானும் இங்கே ஒரு கிளாசிக்கல் ஸ்பேஸ். ஏன்னா இந்த வந்து ஒரு 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 பேத்தாஸ் அந்த ஸ்பேஸில் இருக்கும்போது இந்த பாட்டு வந்து ஒரு மாடர்னாக பண்ண முடிஞ்சுது. கொஞ்சம் நியூ ஏஜான ஒரு ட்ராக்காக பண்ண முடிஞ்சது. அதில் தான் நிகிதா பாடியிருந்தாங்க. நிகிதாவோட நானும் அந்த பாட்டு பாடியிருந்தேன். எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ். நிகிதாவோட வி காட் டு ஷூட் அ மியூசிக் வீடியோ இன் மும்பை. ஸோ நிகிதாவோட சிங்கிங் வந்து இட் கான்ட்ரிபியூட்டட் அ லாட் டு த சாங். ஆர்ஆர் பண்ணும்போது உங்களுக்கு சேலஞ்சிங்காக அந்த சீன்னா எந்த சீன்ஸை சொல்லுவீங்க? சேலஞ்சிங்காக இருந்தது வந்து இந்த எமோஷ்னல் சீன்ஸ் தான். அதில் ஒரு 2-3 எமோஷ்னல் சீன்ஸ் ஒன்று வரும். அது கொஞ்சம் ரொம்ப ஆம்பப் பண்ணி அந்த இடம் கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலி ரொம்ப ட்ரெயினிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டரும் ப்ரீஃப் பண்ணார். ஸோ அந்த இடம் மட்டும் கரெக்டாக அவங்க இன்டென்ட் பண்ணதை கொடுத்துடணுமேனு ஒரு ஒரு இது இருந்தது. பட் அது பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அதில் பேங்காக்லேருந்து ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சு அது ஒன்று பண்ணி அது இட் ரியலி ஒர்க்ட் அவுட் வெல்னு சொல்லி சொன்னார் டைரக்டரும். அண்ட் பீப்புள் ஆல்சோ லைக்ட் இட். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், ஆலன் வந்து உங்களோட முதல் படம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆலன் கிடைச்சது. பட் அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த கதையை பற்றி சொல்லுங்க. அதான் நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து சைன் பண்ணி அதோட பாட்டெலாம் முடிச்சு எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ அதை அந்த ப்ராஜெக்டில் நான் பண்ண பாட்டை கேட்டு தான் படத்தோட டிஓபி வந்து என்ன இந்த படத்துக்கு ரெஃபர் பண்ணார். ஸோ அப்படி தான் நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்தேன். ஸோ எங்களோட இதுபடி அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி இதுதான் செகண்ட் ரிலீஸ் ஆகிருக்கணும். பட் அது இன்னும் இட் இஸ் நாட் yet announced. ஸோ அது கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் ஆகிடும். இது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாங்க் மைண்ட் செட்டோட வந்தீங்க, அப்புறம் சினிமாக்கான இசை கற்றுக்கிட்டீங்க, இப்போ ஒரு முதல் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்தடுத்து என்னென்ன ஜானர் சினிமாவில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் ரொம்ப எல்லா மாதிரியான மியூசிக்குமே பண்ணும். ஒரு படம் ஃபுல்லாக ஃபோக் மியூசிக்கை ஃபுல்லாக வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. எலக்ட்ரோ மியூசிக் ஸ்பேஸில் ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. ஃபுல்லாகவே ஒரு லைவ் மியூசிக் மட்டும், ஒரு ஆர்கெஸ்ட்ரா கிட்டார்ஸ் இது மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. அதை தாண்டி ஜானர்ஸாக கொஞ்சம் வேர்ல்டாக ஏதாவது பண்ணணும். இந்தியன் மியூசிக்கை இன்கார்பரேட் பண்ணி நிறைய ஃபங்க்கு, ப்ளூஸ், சோல் கைண்ட் ஆஃப் மியூசிக்கோட இந்தியன் மியூசிக்கை இது பண்ணி படத்தில் ஒர்க் பண்ணணும்லாம் ஆசை இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த படம் அந்த ஸ்கிரிப்ட்ஸ் நமக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தோணும்.
ஸோ இப்போ இந்த ஆல்பமில் வந்து சங்கர் மகாதேவன் மாதிரியும் சின்மயி மாதிரியும் ஒரு பெரிய பெரிய லெஜெண்டரி சிங்கர்ஸ் பாட வச்சிட்டீங்க. பட் அடுத்தடுத்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம ரசித்த பெரிய பெரிய ஆட்கள் யாரை பாட வைக்கணுன்ற விருப்பம் இருக்குது? அதான் எனக்கு நிறைய பேரோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு எல்லாருமே நான் பெரிய ஃபேன் தான். ஸோ எனக்கு எல்லாரோடையுமே ஒர்க் பண்ணணும்னு ஆசை உண்டு. ஹோப்ஃபுல்லி அந்த பாட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும்ல. இன் ஜென்ரல் இவங்க பாடினா நல்லாயிருக்கும், அவங்க பாடினா நல்லாயிருக்கும். எனக்கு பிரதீப் குமாரோட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசை. எல்லாரோடையுமே எனக்கு ஒர்க் பண்ணணும். இன் ஜென்ரல் அந்த 90ஸ்ல வந்த நிறைய வாய்ஸஸோட ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ரஹ்மான் சாரோட நிறைய கொலாபரேஷன்ஸ் அந்த வாய்ஸஸோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அதே சமயத்தில் இப்போ இருக்கிற நிறைய நியூ ஏஜ் ரேப்பர்ஸ் அண்ட் நிறைய என்ன சொல்கிறது ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் இவங்களெல்லாமும் ஃபீச்சர் பண்ணி பண்ணணும். நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி லிஸ்ட் வந்து எழுதிட்டே போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேரோட ஒர்க் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு? அடுத்ததான் நான் இன்னொரு ப்ராஜெக்டை தான் அது இட் இஸ் நாட் yet அனௌன்ஸ்ட். அந்த படம் அனௌன்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். அது அனௌன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுவும் ரிலீஸ் ஆகும். அது ரொம்ப ஒரு அழகான படம். டெஃபினட்டாக அதோட பாடல்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். அதுலேயும் நிறைய நல்ல சிங்கர்ஸ் லைக் என்னோட ஃபேவரட் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க அந்த படம். ப்ளஸ் இண்டி ஸ்பேஸில் ஒரு படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நார்த் இந்தியா பேஸ்ட் ஃபிலிம். ஸோ அது ஒன்று போயிட்டுருக்கு. இதெல்லாம் தான் அப்கமிங்காக இருக்குது. அதை தாண்டி என்னோட இண்டிபெண்ட் மியூசிக் ஆல்பம், நான் இண்டி மியூசிக் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருந்தேன். என்னோட சிங்கிள்ஸ் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அது என்னோட இண்டி ஆல்பம் வித் மை பேண்ட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுவும் இட் இஸ் கம்மிங் அப் இந்த நெக்ஸ்ட் இயர். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலாக நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா, இல்லை சாங்ஸ் உங்களோட ஜோன் நினைக்கிறீங்களா? எது பண்ணுறப்போ ரொம்ப பண்ணாலும் ஹாப்பி தான். ஓகே. மியூசிக் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே ஒரு எமோஷனை வந்து கடத்துறதுக்கான ஒரு டூல் தான் இன் சினிமா. ஸோ ரெண்டுமே எனக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இது பெஸ்ட்டு அது பெட்டர்னா அது கிரேட்டாக இது கிரேட்டாக இல்லை. ரெண்டுமே வந்து ஐ லவ் டூயிங் இட். ஹாப்பி தான். ஓகே. ஸோ அதேமாரி சிங்கர்ஸ் மாதிரியே லைக்வைஸ் நீங்கள் இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற லிரிசிஸ்ட் யார்? நிறைய பேர் இருக்காங்க. இப்போது இந்த படத்தில் கார்த்திக் நேதா எழுதியிருந்தார். அவரே எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். அவர் பாட்டெலாம் நிறைய கேட்டிருக்கேன். அவரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். யுகபாரதி சார் ஓட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. மோகன்ராஜன் இப்போ லவ்வர்லாம் எழுதினார். அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. நிறைய லிரிசிஸ்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. சூப்பர் சார். ஸோ நீங்கள் சொன்னதே ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியாக இருந்தது. நான் ஒரு சிங்கர், இந்த பக்கம் வந்து மியூசிக் கற்றுக்கிட்டு இப்போ சினிமாவில் வந்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராமராகவும் ஒர்க் பண்ணி இப்போ அடுத்த கட்டம் வந்து மியூசிக் டைரக்டராகவும் முதல் படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிடுச்சு. ஸோ உங்களுடைய அடுத்தடுத்த பயணங்கள் இசையில் வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி எங்கள் டீம் சார்பாக பெரிய அளவில் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நேர்களே, காலை மலரில் இன்னைக்கு நீங்கள் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான காலை மலரில் மீண்டும் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை மற்றும் ரம்யா.